ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த தேங்காய் பர்ஃபியை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தேங்காய் பர்ஃபி வந்து செய்ய போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு திருவ முடிஞ்சால் திருவிக்கோங்க, இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சியும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான கடாயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கலர்றதுக்கு வந்து நல்லா வாட்டமாக இருக்கும். ஸோ கடாயை வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகின அப்புறமா இதில் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து அளவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்தரலாம். அந்த நெய்லேயே வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கிறிஸ்பி ஆனால் போதுமானது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் நம்ம தேங்காயை வந்து சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கலரி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பால் 1 கப் அளவு தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பால் 3/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலரியாச்சு. நல்லா சர்க்கரைலாம் நல்லா உருகணும். உருகின அப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நல்லா கெட்டியாயிடும் அந்த பர்ஃபி வந்து. இப்போ வந்து சூடாக இருக்குது. சூடாக இருக்கப்பயே நம்ம ஏலக்காய் முந்திரி பருப்புலாம் சேர்த்து கிளறிட்டு நம்ம இதை அப்படியே வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுருங்க. இது ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். அதனால் ஒரு தட்டில் வந்து நெய் தடவிடுங்க. நெய் தடவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் கலவையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா தட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வந்து அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன அப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். நல்லா வந்து ஆறணும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனா தான் ஈஸியாக வந்து பர்ஃபி வந்து எடுக்க வரும். நல்லா கட் பண்ணவும் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பர்ஃபி ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சுட்டோம். ஸோ நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.